Singamverse vs Callverse, Episode 1. வாங்க போலாம். இன்னைக்கு ஸ்வெடர்னார்ல எவ்வளவு பெரிய நாள். சத்ரங்கி பறவை வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் நமக்கு காட்சி தரும். ஆனா இந்த லட்டுவோட தரிசனம் எப்ப கிடைக்கும்னு தெரியலையே. என்ன Dress போட்டுட்டு வந்திருக்க? ரெயின்போ கூட உனக்கு ஏதாவது காம்படிஷன் இருக்கா? அட, இந்த லுக்க நான் சத்ரங்கி பறவைக்கு ட்ரிபியூட் கொடுக்க போட்டிருக்கேன். வருஷத்துல ஒரு நாள் தான் நம்மளோட ஸ்வெடர்னார்ட் நாட்டுக்கு வரும். தன் வாழ்நாளோட அழகான இசைய கொடுக்கும். அப்ப என்ன பார்த்ததுன்னா வருஷம் ஃபுல்லா என்ன ஞாபகம் வச்சுக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல அது உன்னை பார்க்கணும்ல. அது நடக்கணும்னா அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஈவென்ட்க்கு டைம்க்கு போயாகணும். நீ ரொம்ப பேசுற பப்ளி. நீ பேசினது போதும், ஸ்பீட் ஏத்தலாம். வா. சரி, சீக்கிரம் வா. நான் சத்ரங்கியோட என்ட்ரியை மிஸ் பண்ண விரும்பல. என்ன நடக்குது? தேங்க்யூ வீர் சிங்கம். நீ பிரச்சனைய மட்டும் இல்ல, பிரச்சனையோட மிகப்பெரிய மழைய கூட எங்க கிட்ட இருந்து தூரமா தூக்கி போட்டுடுவேன். ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. டைம்க்கு ஆனுவல் ஈவென்ட்க்கு போக முடியலனா அப்புறம் சத்ரங்கிய பார்க்க முடியாது. பிரச்சனையில கூட யாரு கால் நடுங்கலையோ அவன் தான் வீர் சிங்கம். சத்ரங்கி பறவைய தரிசனம் பண்றது, அதுக்கப்புறம் அதோட வாழ்நாள் இசையெல்லாம் கேக்குறது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தெரியுமா? நிச்சயமா. சத்ரங்கி நம்மளோட ஸ்வெடர்னார்ட் நாட்டுக்கே ஒரு அதிர்ஷ்ட தேவதை இல்லையா? அது இருக்கிற வரைக்கும் நம்மளோட நாடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். சத்ரங்கிக்கு இறப்பே கிடையாதுன்றதால அதோட கதையும் எண்ணிக்க முடியாது. ஸ்வெடர்னார்க்கும் முடிவே கிடையாது. ஸ்வெடர்னாரோட கதை முடிவுக்கு வரும். அப்படியே அந்த சத்ரங்கிக்கும். அதுக்கப்புறம் ஆத்ம சங்கீதத்தோட சத்தம் எப்பவும் கேட்காது. ரேத் கால் எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவா. முதலாளி ஸ்வெடர்னாரோட வடிவத்தை அழிச்சிட்டாரு. அறிவு கெட்டவனே, நான் ஸ்வெடர்னாரோட வடிவத்தை இல்ல, உண்மையிலேயே ஸ்வெடர்னாரோட கதையை அழிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சத்ரங்கியை அழிச்சிடுவேன். அது எப்படி முதலாளி? சத்ரங்கிக்கு தான் அழிவே கிடையாது. சாக முடியலன்னா என்ன? ஆனா ஸ்வெடர்னாரை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடலாம்ல. இனி இந்த பக்கமே வராம இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? சத்ரங்கி எங்கேயாவது வெளியூர் போதா? சத்ரங்கி வெளியூருக்கெல்லாம் எங்கேயும் போகல. அது நிரந்தரமா காணாம போகுது. நீ பேச்சுக்கு பேச்சு கிறுக்குதாமா பேசிக்கிட்டு இருந்தா நீ சீக்கிரம் காணாம போயிடுவ. நீங்க என்ன பண்ண போறீங்க முதலாளி? அமங்கல இரவன்னைக்கு அரோரா லைட்ஸ் வெளிச்சமா இருக்கும். அந்த நேரத்துல என்னோட மந்திரங்களை ஜபம் பண்ணி நரகத்தோட கதவை திறப்ப. அப்புறம் சத்ரங்கி அதுக்குள்ள மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அதால திரும்பி வரவே முடியாது. முதலாளி என்ன இல்ல, சத்ரங்கியை தான் நீங்க நரகத்துக்கு அனுப்பணும். முதலாளி, ஸ்வெடர்னாரோட வளமும் செழிப்பும் சத்ரங்கியோட தான் இணைஞ்சிருக்கு. ஸ்வெட்னார் மேல சத்ரங்கியோட நிழலே படலன்னா ஸ்வெட்னார் வளமா இருக்கவே முடியாது. சத்ரங்கி மொத்தமா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்வெட்னார நான் நிரந்தரமா பாலைவனமா மாத்திடுவேன். அப்புறம் அதான் இந்த ரேத் கால் தான் நிரந்தரமா ஆள போறா. ஆள போறாரு ரேத்து காலு, ஆள போறாரு ரேத்து காலு, ஆள போறாரு ரேத்து காலு. முடு தவள மாதிரி எப்பவும் கத்துக்கிட்டே இருக்காத. என்னோட புது சவாரி ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லு. என்னைக்குமே உங்க விசுவாசிய சந்தேகப்படக்கூடாது முதலாளி. இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு, உங்க விசுவாசியோட மான்ஸ்டர் ட்ராக். அது என்னோடது இல்ல, என் முதலாளியோட மான்ஸ்டர் ட்ராக் பாலைவனத்தோட மணல்ல கூட வெண்ண மாதிரி வலிக்கிட்டு ஓடும். நல்ல மாடல் தான். ஆனா இந்த வாகனத்துல சாண்ட் கண்ண காணுமே. சாண்ட் கன் இல்லன்னா என்னோட மொத்த திட்டமும் வீணாயிடும். புரியாதா? இதுல சாண்ட் கண்ண பொறுத்த நான் மறந்தே போயிட்டனே.
அடே வீங்கி போன தவளை, உன்னால வெறும் எந்திரங்களை தான் செய்ய முடியும். இந்த ரேட் காலால அதுக்கு மந்திரங்களையே செலுத்த முடியும். கால், நீங்க எங்கேயா? ரெட் கால், வெறும் திட்டம் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பியா நீ? எப்ப அந்த திட்டத்தை நீ செயல்படுத்த போற? நான் பூமி, தண்ணி, காத்துன்னு எல்லாத்தையும் ஆள ஆசைப்படுறேன். இதுல பூமி ஆக்கிரமிக்கிற பொறுப்பை உன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன்னு ஞாபகம் இருக்குல்ல ரெட் கால்? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறமா ஸ்வெட்னாரோட பூமியில நாம மட்டும்தான் ஆளுவோம். அப்ப சீக்கிரம் பண்ண. அங்க ஸ்வெட்னர்ல சத்ரங்கிய வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியாச்சு. ஆனா அந்த சத்ரங்கிய உண்மையா வரவேற்க போறது நீதான். நிச்சயமா இந்த ரெட் காலோட தாக்குதல் அந்த சத்ரங்கிய மொத்தமா இந்த உலகத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடும். என்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அந்த சத்ராங்கிய வரவேற்க போறோம். என்ன அதோட ஆசீர்வாதத்தாலதான் நம்ம ஸ்வெடனர் நாடு என்னைக்கு வரைக்கும் வளமையா, செழுமையா, பசுமையா இருக்கு. சத்ராங்கிய நாம எல்லாரும் வணங்க போறோம். சத்ராங்கி இருக்கிற வரைக்கும் ஸ்வெடனர் மேல யாருடைய தீய பார்வையும் படவே படாது. சத்ரங்கி வரதுக்கான அறிகுறி. நீ வேணா பாரு, சத்ரங்கியோட பார்வை முதல்ல என் மேலதான் விழ போகுது. இந்த அண்ணியன் யாரு? இதுக்கு முன்னாடி இவனை நான் இங்க பார்த்ததே இல்ல. அதுல ஏதோ மறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் ஆனுவல் ஈவென்ட்ல சத்ரங்கிக்காக தான் வந்திருப்பான்னு தோணுது. நான் உடனே எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணணும். எச்சரிக்கை, எச்சரிக்கை, நமக்கு நடுவுல ஒரு உளவாளி இருக்கான். என்ன உளவாளியா? முகத்திரையை கிழிக்கிறேன். ஐயோ, பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கான் அந்த அருக்கு? யார் நீன்னு சொல்லு. நான் தான் ரெட் கால். யாரு இன்னைக்கு நீங்க உளவாளின்னு சொல்றீங்களோ அவன் நாளைக்கு இந்த நாட்டோட அரசனாவான். இந்த ஸ்வெட்னார் மேல ரெட் காலோட ஆட்சிதான் நடக்கும். ஸ்வெட்னார்க்குள்ள ஒரு உளவாளி வந்து தைரியமா பேசுறானா? அதுக்கெல்லாம் இந்த வீர் சிங்கம் அனுமதிக்கவே மாட்டேன். வீர் சிங்கம், சத்துரங்கி எங்க போனாலும் இன்னைக்கு அதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அதை நரகத்துக்குள்ள தள்ளியே தீருவேன். அதுக்கப்புறம் இங்க ஆள போறது இந்த ரேட் கால் தான். வீர் சிங்கம் தன்னோட எதிரிகளை மண்ணோட மண் ஆக்கிடுவான். உன்னையும் அப்படிதான் ஆக்க போற ரேட் கால். உன்னோட மான்ஸ்டர் ட்ரக்கே உன்னை கடைசியில கைவிட்டுருச்சு போல இருக்கே. சத்துரங்கி கிட்ட போறதுக்கான வழி எனக்கு கிடைச்சாச்சு. இல்ல,
வீர் சிங்கம் ஓடிப்போ வீர் சிங்கம், சீக்கிரம்! இந்த ரெட் கால் சத்ராங்கி கிட்ட போறதுக்குள்ள நீ சத்ராங்கி கிட்ட போய் சத்ராங்கிய காப்பாத்தியே தீரணும். ஆனா அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படாத, சத்ராங்கிய காப்பாத்து போ. அப்பதான் ஸ்வெடனார் என்னைக்குமே பாதுகாப்பா இருக்கும். எப்பேற்பட்ட சக்தியாலையும் நான் சத்துரங்கே போய் அடையறத தடுக்கவே முடியாது. உங்க விசுவாசிய என்னைக்கும் குறைச்சி எடை போடாதீங்க முதலாளி. முதல்ல அந்த ட்ரக்க விடுங்க. இந்த டெசர்ட் எஸ்யூவி பைக்கை எடுத்துக்கோங்க. இது உங்க பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். பார்க்க வில்லன் மாதிரியும் இருப்பீங்க. இல்ல தப்பா சொல்லிட்டேன், ஹீரோ மாதிரி இருப்பீங்க. அதெல்லாம் விடுங்க முதலாளி. இது பாலைவனத்துல கூட வேகமா போகும். குதிரையை விட வேகமாவா? ஆனா குதிரை என்ன முதலாளி, சிறுத்தையை விட வேகமா போகும். அப்படின்னா இப்ப ரெட் கால் ஸ்வெட்னர் மேல ஆட்சி புரியுவா. அந்த வீர் சிங்கத்தை நான் என் கையால கசக்கி புரியிறம் பாரு. வேகம், இன்னும் வேகம். என்னுடைய ஸ்வெடனாருடைய நிலைமையை இப்படி ஆக்கிட்டானே. பாலைவனம் இருக்கிற இடத்துல இந்த ரெட் காலோட ராஜ்யம் இருக்கும். சத்துரங்கி நரகத்துக்குள்ள போகுது. ஸ்வெடனார் இனி என்னைக்குமே செழுமையா இருக்க போறது கிடையாது. வீர் சிங்கம் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டான். நீ எவ்வளவு வேணா கனவு கண்டுக்கோ, ஆனா ஜெயிலுக்குள்ள போய் வீர் சிங்கம் குதிரையில போயிருக்கா. இந்த பாலைவனத்துல அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நீங்க நாலா பக்கமா போக, அவன் உங்க கண்ணுல பட்டவனை கைது பண்ணி கொண்டு வாங்க. என்னோட அற்புதமான ஸ்வெட்னரை பாலைவனமா மாத்திக்கிட்டே இருக்கானே இவன். ரெட் கால், நீ நினைக்கிறது எதையும் நான் நடக்க விட மாட்டேன். எவ்வளவு வேணா முயற்சி பண்ணிக்கோ வீர் சிங்கம். உன் குதிரையை விட நான் செஞ்ச இந்த பைக் தான் வேகமா போகும். இத்தனை ஒண்ணு பையன் மொத்த ஸ்வெடனாரையும் காப்பாத்த கிளம்பிட்டானா? ஆனா பாவம், இப்போ இவனால இவனையே காப்பாத்திக்க முடியலையே. பண்ணு ஆனா யார நினைச்சுக்கணுமோ நினைச்சுக்கோ. ஆனா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நாம இந்த உலகத்துல தனியா தான் வந்தோம், அதனால தனியா தான் போய் ஆகணும். அதே மாதிரி நீயும் இந்த உலகத்தை விட்டு போற நேரம் வந்தாச்சு வீர் சிங்கா. இங்க யாரோ உலகத்தை விட்டு போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த ஹீரோ என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரி அற்ப வில்லன்ஸ் தான் போக வேண்டிய நேரம் வரும். இன்னொரு சிங்கமா? போலீஸோட யூனிஃபார்ம், சிங்கத்தோட தைரியம். இவனோட பேர் தான் லிட்டில் சிங்கம்.
சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். நன்றி நண்பா. நண்பன்னு சொல்றேன், நன்றியும் சொல்றேன். அதே மாதிரி ரெண்டு சிங்கமும் சேர்ந்து இருக்கும் போது நமக்கு அது நல்ல நேரமோ, கெட்டவங்களுக்கு அது கெட்ட நேரமா தானே இருக்கும். சரி, யார் இந்த சில்லற பசங்கெல்லாம்? அது சரி, இந்த இடம் ஏன் இப்படி பாலைவனமா மாறுச்சு? அது ரொம்ப பெரிய கதை லிட்டில் சிங்கம். சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்வர்ணரோட ஆன்மா எந்த பறவைக்குள்ள இருக்கோ அந்த பறவை சத்ரங்கி இப்ப ஆபத்துல இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அதான் நான் வந்துட்டேன்ல. உன்னோட மெஷினை நான் முடிச்சிட்டு தான் போவேன். என்ன சொல்ற சிக்கி? சிக்கி ஓகேன்னு சொல்லிட்டான். ஓ நோ சிக்கி, மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி தடங்கள் ஆரம்பிக்குதே. உங்க தடங்களை சரி பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். லட்டு, பப்ளி, இவங்க ஏன் மல்டிவர்ஸ் சேர்ந்தவங்க? ஆஃப் கோர்ஸ். பாகி பப்பர் வந்துட்டீங்களா? என்னோட மகன் ஒரு பிரச்சனையில இருந்தா நான் எப்படி வராம இருப்பேன்? இந்த வண்டி இந்த பாலைவனத்துல ஓடணும்னா அதுக்கு இந்த டயரை சரி பண்ணணும். அதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனா இந்த டயர் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி வண்டி ஓடுனதே கிடையாது. அந்த ரேத்காலோட மான்ஸ்டர் ட்ரக்னால நமக்கு ஒரு பயன் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த ட்ரக் உடைஞ்சு போச்சு. ஆனா அந்த சக்கரம் நமக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கு. இந்த டயர் நம்மள ஓட வச்சு ரிட்டையர் பண்ணிரும் போல இருக்கு. இப்போ இந்த வண்டி உங்களோட பாலைவன பயணத்துக்கு தயாராகி இருக்கு. இதுக்கு மேல இருக்கிற பயணம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும். அதனால பாத்து போங்க. வீர் சிங்கமும் லிட்டில் சிங்கமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நாங்க கிடையாது, எங்க எதிரிகள் தான். வீர் சிங்கம் மற்றும் லிட்டில் சிங்கத்தோட ஜோடி பிரெட்டும் ஜாமும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜோடி. அமங்கல இரவுக்கான அறிகுறி. அமங்கல இரவா அப்படின்னா? அமங்கல இரவு மோசமான இரவு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வரும். இந்த இரவுல எல்லா தீய சக்திகளும் முழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ரேத்கால் இந்த இரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா சத்ரங்கி மாதிரி அழிவில்லாத பறவைய அப்பதான் சுலபமா கைது பண்ண முடியும். அப்ப நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ரேத்கால் அடுத்த வேலையை செய்யறதுக்குள்ள நம்ம எப்படியாவது சத்ரங்கி கிட்ட போய் அதை சமாளிச்சு ஆகணும். வீர் சிங்கம் ஒரு பொடி பொய்ய, அவனை உங்களால பிடிக்க முடியலையா? உன்னெல்லாம் உயிரோட பொறிச்சு எடுக்கணும். மன்னிச்சிடுங்க முதலாளி, ஆனா இந்த தடவை ஒண்ணு இல்ல 2 சிங்கம் இருந்தாங்க. 2 சிங்கமா? என்னடா வளர்ற நீ? அந்த 2வது சிங்கம் எங்கிருந்து வந்தா? யார் அவன்? வந்தான் லிட்டில் சிங்கம். நான் பூமி தண்ணி காத்துன்னு எல்லாத்தையும் ஆள ஆசைப்படுறேன். ஆனா உன்னால பூமியில இருக்கிறவங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்க. உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு. நான் தகுதியான வேற யார்கிட்டயாவது இதை ஒப்படைச்சிடுறேன். இல்ல இல்ல, இந்த வேலையை நானே செஞ்சு முடிக்கிறேன். இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு அபசகுண இரவு ஆரம்பிக்க. இதை விட்டுட்டு அடுத்த 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அபசகுண இரவு வரும். இந்த அரிய வாய்ப்பை மட்டும் நீ விட்டினா ரேத்கால் உன்ன. அப்படி நடக்காது. இந்த தடவை நானே போறேன். அந்த சிங்கங்களை அழிச்சிட்டிய வேலையை முடிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோ, நீ அந்த லிட்டில் சிங்கத்தையும் எதிர்க்க வேண்டி இருக்கு. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் தனியா இருக்கும் போதே அவன் கூட சண்டை போடுறது கஷ்டம். இப்ப 2 சிங்கம் இருக்காங்க. 2 சிங்கம் இருந்தா இருந்துட்டு போட்டோம். காலும் 2 பேராச்சு.
ரெட் காலோட தலையில, அதாவது ஆசி வழங்குற உங்களோட பாதங்கள் இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. நான் சத்ரங்கியை இந்த தடவை கண்டிப்பா நரகத்துக்கு அனுப்பியே தீருவேன். இதைத்தான் நானும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க முதலாளி? இந்த ரெட் காலுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா கண்ணு முன்னாடி யார் வந்தாலும் அவங்கள அழிச்சிடுவான். என்னாச்சு சிக்கி? ஏதா பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல சிக்கி, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஜீப் இப்ப மான்ஸ்டர் ஜீப் ஆயிடுச்சே. பாலைவன மண்ணை இது கிழிச்சுக்கிட்டுல போகுது. சத்ரங்கியோட ஞாபகம் வருதா? சத்ரங்கியால இந்த இடத்துக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, அது எங்க குடும்பத்துல நீங்காத அங்க மாதிரியே இருக்கு. நான் எப்ப இங்க வந்தாலும் என் கையில வந்து அதுவே உட்கார்ந்து என் கையில இருந்து குடுக்கற தானியத்தை சாப்பிடும். என்னால புரிஞ்சுக்க முடியுது நண்பா. கூடிய சீக்கிரமே அது உன் கையில வந்து உட்கார்ந்து மறுபடியும் நீ குடுக்கற தானியங்களை சந்தோஷமா வந்து சாப்பிடும். நிறுத்து. நான் இந்த கேக்டஸை இதுக்கு முன்னாடியே இங்க பார்த்தேன். அப்படின்னா நம்ம ஒரே இடத்த சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கோம்ன்றது அர்த்தம். பாலைவனத்துல எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் தெரியும். டைரக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்படியே போனா நம்ம சுத்திக்கிட்டே தானே இருப்போம். சத்ரங்கி இருக்க இடத்துக்கு எப்படி போறது? இது ஜீவன் கீதோடைய இசை. எனக்கு சத்ரங்கியோட மொழி தெரியும். இத வாசிச்சு அதை கூப்பிட முயற்சி பண்றேன். அது ஒருவேளை இங்க பக்கத்துல இருந்தா கண்டிப்பா வெளியே வந்துடும். அதுவும் வாழ்க்கை பாடலை பாடிக்கிட்டே தான் வரும். க்ளூ கிடைச்சிருச்சு. சத்ரங்கி எங்க இருந்து போனாலும் இந்த அழகான நிறங்களை விட்டுட்டு போகும். இங்க பாரு, இங்கேயும் இருக்கு. நீ சொன்ன அந்த அழகான நிறங்கள். அப்படின்னா சத்ரங்கி இந்த பக்கமா தான் பறந்து போயிருக்கணும். வண்டியை இந்த பக்கம் விடு. பூச்சிகள் தாக்க வருது. அமங்கல இரவு நெருங்கிடுச்சுன்றதுக்கான அர்த்தம் அது. சிக்கி, அந்த பக்கம் போ. முதலாளி, வீர் சிங்கம் நம்மளுக்கெல்லாம் முதல்ல போயிருப்பான்னு உங்களுக்கு தோணலையா? ஒருவேளை அவன் நம்ம கைய மீறி போயிருப்பானோ? அவன் எவ்வளவுதான் முன்னாடி போயிருந்தாலும் சரி, இந்த பாலைவனத்துல என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இந்த பாலைவனத்தோட மூல முடுக்கெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. என்கிட்ட இருந்து எவனும் இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அட, அதுங்கெல்லாம் இங்கே நம்ம பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம என்ன அதுங்களோட சாப்பாடையா திருடிட்டு போயிட்டு இருக்கோம்? இல்ல, இதுங்கெல்லாம் நம்ம பின்னாடி ஓடி வர்றதுக்கான காரணம் நம்மள அதுங்களோட சாப்பாடுன்னு நினைச்சுக்கிச்சுங்க. சிக்கி, வண்டியோட ஸ்பீட அதிகமாக்கு. சிக்கி என்ன சொல்றான்னா, நம்ம தலை மேல பிரச்சனை மலை மாதிரி இருக்கான். இவங்க எல்லாம் நிச்சயம் அந்த ரேத் காலோட ஆளுங்களா தான் இருக்கணும். அப்ப நம்ம இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடலாம்.
முன்னாடியும் ஆபத்து பின்னாடியும் ஆபத்து. சிக்கி, ஜீப்போட ஸ்பீட ஏத்து, ஜீப்ப பறக்க விடு. பறந்த ஜீப் அங்கதான் போய் நிக்கணும். முதலாளி, நீங்க என்னமோ வீர் சிங்கம் அவுட் ஆஃப் சிக்னல் போகவே மாட்டான்னு சொன்னீங்க. இங்க எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போற மாதிரி இருக்கு. ரெட் கால், உன் பாதையில இருக்கிற பாறைகளை தூக்கி போட நினைச்சு நீயே உன் பாதையில பள்ளம் தோண்டி வச்சிருக்கியே, என்ன இது? ரெட் காலோட பாதையில யாராலையும் எந்த தடையும் ஏற்படுத்த முடியாது. நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல ரெட் கால். எது செய்யறதாக இருந்தாலும் சீக்கிரமா செய். பாலைவனத்துல இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ரெட் காலோட கண்ட்ரோல் தான். நான் உங்க பாதையில நிறைய முட்களை அனுப்ப போறேன். வீர் சிங்கம், நீ இந்த பாலைவனத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆட, பாலைவன மண்ணுல இந்த முள்ளு எங்க இருந்து வந்தது? நம்ம பாதையில முள்ள தூக்கி போடக்கூடியவன் ஒருத்தன் தான் இருக்கான், ரெட் கால். அவன் இங்க வர்றதுக்குள்ள நாம டயரை மாத்திக்கிட்டு சீக்கிரம் போயிடணும். வீர் சிங்கம், என் கைய விட்டுறாத. உனக்கு ஏதோ ஆக விட மாட்டேன். நான் இங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ தனியாதான் முன்னேறி போகணும் லிட்டில் சிங்கம். இல்ல, என்னால உன்னை பிரச்சனையில விட்டுட்டு போக முடியாது. இந்த நேரத்துல என்ன விட சத்தரங்கிக்கு தான் உன்னோட உதவி அதிகமா தேவைப்படுது. நீ எப்படியாவது அதுகிட்ட போய் அதை காப்பாத்தி ஆகணும். ஆனா ரெட் கால், நிலைமைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு லிட்டில் சிங்கம். நீ தான் ஸ்வெட்னரோட கடைசி நம்பிக்கை. நீ என்ன விட்டுட்டு போய் தான் ஆகணும். வீர் சிங்கம், ரெட் காலோட உண்மையான சக்தி என்னங்கிறது உனக்கு தெரியாது. சக்தி இருக்கலாம், ஆனா ரெட் கால் கிட்ட மூளையே இல்லையே. ஒரு சிங்கத்தை தடுத்துட்டீங்க, ஆனா இன்னொருத்தன் முன்னேறி போயிட்டானே. முதலாளி, நீங்க அனுப்புன சூறாவளியால கூட அவனை தடுக்க முடியல. அவன் தான் லிட்டில் சிங்கம். அவனை எவ்வளவு பயங்கரமான புயலோ இல்ல சுனாமியோ இல்ல எரிமலையோ வந்தாலும் அவனை தடுக்க முடியாது. அவனோட பேரை சொல்லி யாரு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்ய அவன் ஓடோடி வந்துருவான். அப்படித்தான் நான் ஒரே ஒரு குரல் கொடுத்த உடனே இங்க எனக்கு உதவி செய்ய அவன் ஓடி வந்துட்டான். லிட்டில் சிங்கம், நீ சொன்னது சரிதான் வீர் சிங்கம். லிட்டில் சிங்கத்தோட பேரை சொல்லி யாரு கூப்பிட்டாலும் அவன் அவங்களுக்கு உதவி செய்ய உடனே வந்துருவான். இப்போ எனக்காக உதவி செய்ய அவன் வந்திருக்க மாதிரி.
சத்ரங்கி கிட்ட போய் சேர்ற வழிய எனக்கு அவனே காட்டிட்டான். நீ என்ன முயற்சி பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல வீர் சிங்கம். நீ வெளியில வருவ, ஆனா அதுக்கு முன்னாடியே பசியோட இருக்கிற அந்த கழுகுகளோட வயிற்றுக்குள்ள சாப்பாடா போயிடுவ. எப்படியோ அவங்களுக்காவது நீ பயன்படுவ இல்லையா? அந்த அழகான நிறங்கள் எங்கேயுமே இல்லையே. இதுக்கு மேல சத்தரங்கியை எப்படி தேடுறது? அட ஆமா, வாழ்க்கை சங்கீதம் சத்தரங்கியோட மொழி இது. வீர் சிங்கம் இது மூலமா தானே அதை கூப்பிட்டான். அதே மாதிரி இது மூலமா நானும் கூப்பிட முயற்சி பண்றேன். சத்தரங்கி பக்கத்துல இருந்தா கண்டிப்பா வெளியே வந்துடும். என்ன ஆந்தையா? சரி சரி, இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆஹா, அப்ப நீதானா சத்தரங்கி? நான் கேள்விப்பட்டதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பறவையாவும் இருக்க. பயப்படாத, நான் தான் லிட்டில் சிங்கம், வீர் சிங்கத்தோட நண்பன். உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். காப்பாத்ததான் அவன் வந்தான், ஆனா காப்பாத்த முடியாம போயிடுச்சு இல்ல. இது சத்ரங்கி இப்ப என் கையில இருக்கிறத மறந்துடாத. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் இது இங்கே நசுக்கி சாகடிச்சிருவேன். ஓடி புடிச்சு விளையாடுறதெல்லாம் போதும் சிங்கம். பாலைவனத்துல எவ்வளவு ஓடினாலும் ஏதோ ஒரு கட்டத்துல கால் புதைஞ்சு நிக்கதான் செய்யணும். இப்போ இந்த சத்ரங்கிய, இந்த ரேட் கால் இந்த உலகத்தை விட்டு, அதாவது நரகத்துக்கு அனுப்ப போறோம். மரியாதையா சத்ரங்கிய விட்டு ரேட் கால். அப்ப நீதானா அந்த லிட்டில் சிங்கம்? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இங்க எனக்கு புதுசா எதுவும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கலையே. அதே வீர் சிங்கம் மாதிரியான மூஞ்சுதான் உனக்கும், மூளையும் விதியும் கூட அப்படியே தான் இருக்கு. வீர் சிங்கம்க்கு என்ன ஆச்சு? அவனோட கதையை நான் அங்கேயே முடிச்சிட்டேன். இல்ல, இப்ப அதே மாதிரி உன்னோட கதையையும் இங்க நான் சத்தமே இல்லாம முடிக்க போறேன் லிட்டில் சிங்கம். இந்த ரேட் கால பிடிக்கிறது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது.
ஜுகாடு ஜங் பாஸோட திறமைய குறைச்சி எடை போடக்கூடாது. முதலாளி, எப்படி இருக்கு என்னோட புது கண்டுபிடிப்பு? எப்படியோ இது ஒரு விஷயத்தையாவது உருப்படியா பண்ணி தொலைச்சு. இல்ல முதலாளி, இன்னொன்னு கூட வச்சிருக்கேன். இந்த பாம் லிட்டில் சிங்கத்தை லிட்டில் துண்டா ஆக்கிடும். அப்படின்னா மொத்த சிங்கங்களுக்கும் எனக்கு இந்த உலகத்துல கடைசி நாள் போல இருக்கு. இந்த சத்ரங்கிக்கும் கூடதான். இன்னும் 1 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது அமங்கல இரவு. அப்பதான் துறப்ப நரகத்தோட கதவுகளை. அப்ப சத்ரங்கி நரகத்துக்குள்ள போறத யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும். வா, நம்ம போய் சத்ரங்கிய காப்பாத்தலாம். முதலாளி, அந்த லிட்டில் சிங்கம் வந்துட்டான் பாருங்க. ஒருவேளை அவன் உங்களுக்கு நரகத்தோட கதவை திறந்துருவானோ? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட லட்சியத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. வேங்கி போன தவக்கல, இப்போ உன்னோட திறமைய காட்டு. கவனமாயிரு, அவன் என்கிட்ட வரவே கூடாது. சரிங்க முதலாளி. இந்த வீர் சிங்கம் எப்படி திரும்ப வந்தான்? வீர் சிங்கம், உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு அப்பவே எனக்கு தெரியும். ஒரு பக்கம் வீர் சிங்கத்தோட பிடிவாதம், இன்னொரு பக்கம் பாலைவனத்தோட சில கழுகுகள் இருந்தது. அவங்கள அடிச்சு போட்டுட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஜுகாடு ஜங் பாஸை இப்படி வலைக்குள்ளார மாட்ட விட்டுட்டீங்களே. எப்பா ரேத்கால், உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? உன்னோட எல்லா அல்ல கைகளையும் நாங்க மண்ணோட மண்ணாக்கிட்டோம். இவன் பயந்துட்டான் போல இருக்கு. அதனாலதான் கண்ணை மூடிக்கிட்டு கமக்கமா உட்கார்ந்துருக்கான் பாரு. கடைசி மந்திருந்தா மிச்சம் இருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் நான் மண்ணோட மண்ணாக்குறேன். அதுக்கப்புறமா சத்ரங்கிய நான் நரகத்துக்கு அனுப்புறேன்.
கால். ஆமா, கால். காலத்துடைய கால சக்கரத்துக்கும் மேல, எல்லா கால்களுக்கும் மேலானவன். கூடிய சீக்கிரமே இந்த கால் உலகத்தையும் ஆள போறோம். பூமி, தண்ணி, அப்புறம் அந்த காத்து. நரகத்தோட கதவை திறக்கிறதுக்கு கடைசியா இன்னும் ஒரே ஒரு மந்திரம் தான் மிச்சம் இருக்கு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீ போய் வேலைய பாரு. அது வரைக்கும் இவங்க 2 பேரையும் நான் தடுக்கிறேன். நரகத்துடைய கதவுகள் திறந்தாச்சு. இப்ப சத்திரங்கி நரகத்துக்குள்ள போறத யாருமே தடுக்க முடியாது. சத்ரங்கி இல்ல, இந்த காலை விட மாட்டேன். இது சத்ரங்கியையும் இந்த இடத்தையும் காப்பாத்துற நேரம். கால் கூட இன்னொரு நாள் நான் சண்டை போட்டுக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். சத்ரங்கி நரகத்துக்குள்ள போகாம தடுக்கிறது தான் அது. சத்ரங்கிய கூட்டிக்கிட்டு வேற மல்டிவர்ஸ்க்கு நான் போயிடுறேன். அப்பதான் இந்த நரகத்தோட கதவுல இருந்து அது ரொம்ப தூரத்துல இருக்கும். ஆனா அதை எப்படி பண்றது? இந்த நேரத்துக்காக தான் நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஆக போற இந்த பிரபஞ்சத்துடைய முடிசூடா மன்னனா. இது என்ன? என்ன ஆச்சு? இல்ல, என் லட்சியத்துக்கு இவ்வளவு நெருக்கமா வந்துட்டோம். நான் தோத்து போக கூடாது. இல்ல இல்ல,